the order of rotational symmetry for each figure. So ஒவ்வொரு ஃபிகருக்குமே நமக்கு order of rotational symmetry கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் செம்லையும் நம்ம ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி தான் கண்டுபிடிச்சோம். ஆனால் அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி மோர் தென் 1 இருக்கிற ஃபிகர்ஸ்லாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அந்த மாதிரி எந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸும் கொடுக்கல. நம்ம ஜஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபிகரே ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் என்ன பண்ணலாம், பேப்பரை ரொட்டேட் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்குமே நீங்கள் வந்து ஃபிகர்ஸோட பொசிஷனை ட்ரா பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இந்த 2 மெத்தட் தான் இருக்குது, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று நீங்கள் பேப்பரையே மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் பொசிஷனை வச்சு பேப்பரையே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பொசிஷனையும் ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கேருந்து இப்போ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணால் எந்த மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏசம் பாருங்க. இதில் வந்து நம்ம 90 ரொட்டேட் பண்ணலாம். பட் யூஸ்வலாக நமக்கு 19 இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க, அப்புறம் இந்த பொசிஷன் மாற்றுவீங்க. பட் இங்கே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அப்போது இதை 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா எல் ஷேப்பில் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ 90 டிகிரி இதுலேருந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ, இதுலேருந்து இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறப்போ ஒரு எல் ஷேப் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன். இதை வந்து நான் 90 டிகிரிக்கு மூவ் பண்ணுறப்போ, ரொட்டேட் பண்ணுறப்போ இந்த மாதிரி எனக்கு பொசிஷன் மாறும். ஸோ இதை கோயின்சைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன். 90 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணோம்ல ஃபர்ஸ்ட், அதோட பொசிஷன். இது நமக்கு இனிஷியல் பொசிஷன் மாதிரி இருக்கா? இல்லை. அகைன் நான் வந்து ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணுறப்போ நீங்கள் இங்கேருந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க 90 டிகிரிக்கு. ஓகேவா? அப்போது இதை வந்து இது மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இது பாருங்க, இது வந்து நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்திருக்கு கரெக்டா? ஸோ 180 டிகிரியில் நமக்கு இனிஷியல் பொசிஷன் வந்திருக்கு. ஸோ 1 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் அகைன் ஒரு 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ண போறேன். ஸோ அகைன் ஒரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றப்போ இந்த லைனே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைனே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா ஸோ தேர்டு பொசிஷன் வந்து இந்த மாதிரி வருது. ஓகேவா? இதுதான் நமக்கு தேர்டு பொசிஷன்.